Hi friends, welcome to GD Law Studies. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 3 இயர்ஸ்க்கான செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வருமா வராதா, அதே போல் 5 இயர்ஸ்க்கான தேர்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வருமா வராதா, அதுக்கப்புறம் ஒரு சில ரிப்பீட்டட் கமெண்ட்ஸுக்கான கொஷின் ஆன்சர் செக்ஷனாகவும் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்றது உங்களுக்கு ஃபுல் ஃப்ளெட்ஜாக புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லாம் ஆள் கொடுத்துக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் 5 இயர்ஸ் அண்ட் 3 இயர்ஸ் லா டிகிரியானது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா யூனிவர்சிட்டியிலே செயல்படுற ஒரு காலேஜ். அதே போல் இந்த டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே செயல்படுற கவர்மெண்ட் காலேஜஸ் 15 இருக்குது, ப்ரைவேட் 11 இருக்குது. டோட்டலாக 26 அஃபிலேட்டட் லா காலேஜஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் இயங்கிட்டு வருதுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். 5 இயர்ஸை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வரைக்கும் இது வரைக்கும் வந்திருக்கு. 3 இயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 3 இயர்ஸ்க்கு செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வருமா வராதான்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக செகண்ட் இயர்க்கான 3 இயர்ஸ்க்கான செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வரும். எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்தில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன் அவ்வளோ டிலே ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் செலக்ட் ஆகியிருக்காங்க இல்லையா ஸ்டூடெண்ட்டு, அதில் செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட் மெரிட் லிஸ்ட்லேயாக இருக்கட்டும், வெயிட்டிங் லிஸ்ட்லேயாக இருக்கட்டும், எல்லாருமே லா காலேஜில் அட்மிஷன் போட்டுற மாட்டாங்க. ரீசன் பார்த்தீங்கன்னா சில எக்கனாமிக் ப்ராப்ளம் இல்லை அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண பிளேஸை தவிர வேறு எங்கேயாவது அலாட்மெண்ட் ஆகியிருந்தாலோ ஏதோ ஒரு சுச்சுவேஷனாலும் அந்த லா டிகிரி அவங்க கண்டினியூ பண்ண முடியலன்னா அட்மிஷன் போட மாட்டாங்க. ஸோ அந்த வேகன்சிலாம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம யூனிவர்சிட்டி சைட்லேருந்து அட்மிஷன் போட்டு கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் பப்ளிஷ் பண்ணுவாங்க. எத்தனை பேர் அட்மிஷன் போட்டிருக்காங்க, எந்தெந்த கேட்டகரிக்கு ஃபில் ஆகிருக்கு, எந்தெந்த காலேஜில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது எல்லாமே ஃபைன் பண்ணிட்டு தான் செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பாக ஆகும் செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வரதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு தேர்ட் ரவுண்ட் வருமா வராதா நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. கண்டிப்பாக 5 இயர்ஸ்க்கு தேர்ட் ரவுண்ட் வரும். கவர்மெண்ட் வருமா ப்ரைவேட், அதாவது எம்ஓபி கவுன்சிலிங் வருமானு கேட்டிங்கன்னா, அதாவது உங்களுடைய கட் ஆஃப் ஐயாக இருக்குது, தேர்ட் ரவுண்டில் கவர்மெண்ட் காலேஜஸில் வேக்கன்சிஸ் இருக்குதுன்னா யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்களோ மோஸ்ட்லி அவங்களுக்கு டைரெக்டாக மெயில் அனுப்பி செலக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இல்லை நிறையவே வேக்கன்சிஸ் இருக்குதுன்னா கட் ஆஃப் பப்ளிஷ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் ரவுண்ட் எம்ஓபி ரவுண்டு, அதாவது ப்ரைவேட் காலேஜஸ்க்கு தான் கவுன்சிலிங்காக லாஸ்ட் இயர் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரியான பப்ளிகேஷன் கட் ஆஃப் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஓகேங்களா. ஆனால் கவர்மெண்ட் காலேஜஸ்லேயுமே சம் வேக்கன்சிஸ் இருக்குது. நான் சில ஸ்டூடெண்ட் கிட்ட அட்மிஷன் போட்ட ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்ட வரைக்கும் அவங்க காலேஜில் வேக்கன்சி இருக்க மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அதுக்கப்புறம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கவங்க எல்லாமே ஃபில் பண்ணி எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குதுன்றதை பொறுத்து தான் தேர்ட் ரவுண்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்த தேர்ட் ரவுண்டு ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிளி பார்த்தீங்கன்னா இந்த மந்த்து எண்டுக்குள்ளே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 29, 30 அந்த மாதிரி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஷின் ஆன்சர் செக்ஷன் வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். என்னென்னா நிறைய பேர் ஆன்டி ரேகிங் அஃபிடாவிட் ஃபில் காலேஜ் செலக்ட் பண்ணுறதுல டவுட் இருக்குது. எனக்கு இந்த காலேஜ் வரவே இல்லை மேம், இந்த காலேஜ் வரவே இல்லை மேம் சொல்லியிருக்கீங்க. அப்படி உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற காலேஜ், அலாட் ஆன காலேஜ் உங்களுக்கு ஆன்டி ரேகிங் அஃபிடாவிட்டில் வரலன்ற பட்சத்தில் நீங்கள் யூனிவர்சிட்டி டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டினே இருக்கும் உங்களுக்கு, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அது கொடுத்தாலே நீங்கள் போதுமானது. யாருக்கு இல்லையோ அவங்க மட்டும். அதுக்கப்புறம் சில பேர் 3 இயர்ஸில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டேன் மேம், என்னுடைய டாக்குமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிட்டேனா இல்லையா, என்ன நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்ட பிறகு வெளியில் மறுபடியும் போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன், உங்களுடைய நேமு, உங்களுடைய ரேங்க்கு அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் மட்டும்தான் காமிக்கும். உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி பேஜ் உங்களுக்கு காமிக்காது. ஓகேங்களா. அப்படி இருந்ததுன்னா உங்களுடைய டாக்குமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா.
அப்படி இல்லை, நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்டில் ஏதோ ஒரு கிளாரிட்டி இல்லை, கிளியராக இல்லை, நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணது கிளியராக இல்லைன்னா கண்டிப்பாக யூனிவர்சிட்டி தரப்புலேருந்து உங்களுக்கு வந்து கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணுவாங்க, மெயிலில் வந்து சென்ட் பண்ண சொல்லி. ஸோ எல்லாருமே யாராக இருந்தால் வந்து 3 இயர்ஸில் ஃபஸ்ட் ரவுண்டில் மெரிட்டில் இருந்தாலும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தாலும் அவைலபிளில் இருந்துக்குங்க. எந்த காண்டாக்ட் நம்பரோ எந்த மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ தயவுசெய்து அதை வந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஒன்ஸோ இல்லை 1 ஹவர்ஸ் ஒன்ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துட்டே இருங்க. சில பேருக்கு வந்து ஸ்பேம்லேயும் ஜங்க் மெயிலையுமே வந்து போயிடுது. அதுக்கப்புறம் வந்து டைமிங் முடிஞ்ச பிறகு தான் வந்து மேம் நான் இப்போ பார்த்தேன், ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ரிஸ்க்கெல்லாம் வந்து தவிர்த்துட்டு ஒரு 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து மெயிலை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். ஸ்பேம் ஜங்க்கில் மொபைல் கால் வந்து ஏதாச்சும் புது நம்பர்லேருந்து வருதா, லேண்ட்லைனில் மட்டும் வரும்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க, மொபைல் நம்பர்லேருந்துமே வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. சம் டாக்குமெண்ட் மிஸ் ஆகுது, எதாவது இன்ஃபர்மேஷன் அவங்க உங்ககிட்ட கேதர் பண்ண விரும்புகிறாங்கன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுவாங்க. அது மூலயமா வந்துட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்டை நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து 3 இயர்ஸ்க்கு வந்து செகண்ட் ரவுண்டு கட் ஆஃப் எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஓசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 1 or 1.5 கட் ஆஃப்க்கு வந்து கம்மியாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 1லேருந்து மேக்ஸிமம் 3 கட் ஆஃப் வரைக்கும் டிக்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸில் தேர்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வந்து எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா அதை வந்து கன்ஃபார்மாகவே சொல்ல முடியாது. ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா 1 or 2 கட் ஆஃப் வந்து கம்மியாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இது முழுக்க ப்ரைவேட் காலேஜ்ன்றதால இவ்வளோ கட் ஆஃப் தான் என்றது நம்ம வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து மெயில் அனுப்புவாங்க, மெயில் மூலியமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து 3 இயர்ஸில் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் மேம், எனக்கு வந்து மெயில் வரவே இல்லை, நான் செலக்ட் ஆக மாட்டேனான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து மெயில் அனுப்புவாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ஆனது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் மெரிட் லிஸ்ட் வெயிட்டிங் லிஸ்ட் அட்மிஷன் போட்டுருவாங்க கண்டிப்பாக. இப்போ வந்து 23 வந்து அஃபிலேட்டட்லேயும் 20 வந்து சோயலில் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க அலாட்மெண்ட் ஆர்டரு. காலேஜில் போய் ஜாயின் பண்ணுற டேட்டு பார்த்துட்டு அதுலேருந்து ஒரு 1 வீக்குள்ளே வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்கிறதுன்னு பார்ப்பாங்க. வேக்கன்சி இருக்கிறத பொறுத்து அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்களோ அவங்களுக்கு டைரெக்டாக வந்து யூனிவர்சிட்டி தரப்புலேருந்து மெயில் அனுப்புவாங்க. நீங்கள் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் செலக்ட் ஆகிருக்கீங்க, அவங்களுடைய டாக்குமெண்ட்லாம் வந்து அப்லோட் பண்ணுங்கள் இல்லை சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் அப்லோட் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இன்டிமேஷன் மெயிலோ காலோ வரும். ஸோ அவைலபிளில் இருந்துக்குங்க. ஓகேங்களா. மோஸ்ட்லி ரிப்பீட்டட் கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டு வருமா வராதான்றதுக்கான ஆன்சரும் உங்களுக்கு கொடுத்தாச்சு. செகண்ட் ரவுண்டும் வரும், தேர்ட் ரவுண்டும் வரும். செகண்ட் ரவுண்டு 3 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்து ஃபஸ்ட் வீக் அந்த மாதிரி வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தேர்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு இந்த மந்த்து 30க்குள்ளே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஓகேங்களா. தேர்ட் ரவுண்டு மோஸ்ட்லி வந்து ப்ரைவேட் காலேஜஸ் தான் வரும் 5 இயர்ஸ்க்கு. 3 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் காலேஜில் வேக்கன்சிஸ் இருக்கும். இந்த இயர் சீட்டுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்றதால தாராளமாக வந்து இருக்கும். ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், முக்கியமாக வந்து வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாச்சும் பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா எந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றின வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.